தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சுவரொட்டி, மட்டன் ரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா, நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அவங்க மதுரையில் வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் கூட சொல்றாங்க உங்களுக்கு. இந்த படம் வந்து நாங்கள் 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போகிறேன். 2 பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க? ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஒருவேளை இந்த படமும் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாரும் நடிச்சுதாங்க இந்த படத்தை பற்றி ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா சூப்பராக இருக்கும். எஸ். அண்ட் சார், சில திரைப்படங்களை வந்து நம்ம வந்து ட்ரெய்லர், டீசர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு வந்து ஆடியன்ஸ்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். படத்தோட போஸ்டர் பார்க்கும் போதே படத்தை போய் பார்த்துடணும்ப்பா ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க. போஸ்டர் பார்த்தா தோணுது இல்லை? தோணுது, எல்லாருக்கும் தோணுது. நம்ம 2 பேர் பத்தி உங்க 2 பேரை பத்தி பேசுன்னு சொல்லணும். உங்க 2 பேரை பத்தியா ஆகாச வீரன் பேரரசியை பத்தி பேசணும்? உங்களை பத்தி பேச மாட்டேன். ஆமா, நித்யா மேனன், விஜய் சேதுபதி பத்தி பேசுவோம். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஏன் சார்? ஆகாச வீரனையும் பேரரசியை பத்தி தான் பேசுவேன். என்ன சார்? எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி தானே சார் ஆகாச வீரனை மாற்றுறீங்க? இல்ல சார், இப்போ அவங்க கதை கதை ஆரம்பிச்சது அங்கே சார். ஆனா எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாச வீரனும் பேரரசி மட்டும் தானே சேர்த்துடுறாங்க. அதான் இது கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்போ வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம். இது ஏன்னா ஆகாசவீரன் நடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவீரன் டாமன் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கடு லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்திருக்கு. அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேறு ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேறு வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார். அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ, செம பேர் அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக கோட்டாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருந்தது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும். அது நாங்கள் ஏன்னா
ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கான. நான் ரொம்ப ரசிச்சேன். அது ஆக்சுவலி போட்டு நடிக்கிறவங்க 2 பேருமே இல்லையா? அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது. சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அது கண்டிப்பா என் ப்ரொஃபஷனே அதுதான். என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணிக்கிட்டு அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்கள் பண்ணீங்கல்ல. ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த கேள்வி, இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் அடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தோம். நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போட்ட இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். சார் இதெல்லாம் உண்மையிலே காதில் விழுந்துச்சா? 100% கண்டிப்பாக கேட்கும். எவ்வளோ வேகமாக ரெடி ஆகிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாற்ற நேரம் காஸ்டியூம் மாற்றி வந்துடும். எந்த வரைக்கும் நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுக்கு ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப பங்க்சுவலா சீக்கிரமா வேற வந்திருந்தாங்க. நான் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம அவங்க ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. புரியுது சார், புரியுது. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். சார் சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அதான் பிரச்சனை. என்ன ஒரு கில்ட் ஏற்படுத்துறோம். இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்துறோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட். அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய
ஞாபகம் இருக்கா? ஆமா எனக்கு யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆமா. வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்கள் மாதிரியே இருக்கும், உங்கள் சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாகவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்க. சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க, எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா, சோபனாவோட பாப்பா. ஓ சோபனா, திருச்சிற்றம்பலம். என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். நைஸ். பட் ஆனால் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் தேங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ண அந்த விஜய் சேதுபதியை திருப்பி நாங்கள் பார்த்துட்டோம் ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவர் நிறைய வந்து காமெடி பண்ணுற கேரக்டர்ஸ் பண்ணாலும் சரி, ரக்கட் பாயாக ப்ளே பண்ணாலும், ரவுடியாக ப்ளே பண்ணாலும், வில்லனாக பண்ணாலுமே அந்த லவ்வர் பாய் சேதுபதியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய, ரொம்ப கொஞ்சம் கேப்பாகவே. பட் திரும்ப அந்த லவ்வர் பாய் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நித்யா மேனன் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு படமும் ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணுற பர்சன் எல்லாருக்குமே தெரியும், உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு எஸ் சொல்ல என்ன காரணம்? எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்ல, அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே. லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ், இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக், அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி யூனோ டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தபோது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. எஸ். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நேஷனல் அவார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கூடுதல் பயமோ பொறுப்போ வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் இருக்கா நித்யா? அது நீங்க சொல்றீங்க, அது இல்ல என்கிட்ட நேஷனல் அவார்ட் வந்தா என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அத சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா? நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு. உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசியிருந்தோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்போதான் நித்யா நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட், அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all. இல்ல, பயம் இந்த சென்ஸ் நான் மீன் பண்ணது அடுத்தடுத்த படங்களை ரொம்ப கான்ஷியஸா பாப்பாங்க மக்கள். இல்ல, in fact the opposite. Okay, I felt it's time to relax. Nice. Okay. And சேது சார், இந்த படத்துல இந்த கேரக்டருக்காகவே நீங்க வந்து PhD பண்ற அளவுக்கு பரோட்டா போட கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அப்படியா? ஆமாமா, பரோட்டா தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு, அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல்ல செட்ல, அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ, அதை கேட்க வந்தேன், யாருக்காவது பரோட்டா போட்டு கொடுத்தீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும். இல்லை, நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா நிறையா ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம், ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்.
அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொத்திக்கிட்டே. ஆமா இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் பட்டா டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா பொங்கல். ஆமா பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. சார் ஹோட்டல்லே ஒரு புது ரெசிபியா ஆட் பண்ணலாம் போல. ஆமா அவர் கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல 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 சாக்லேட்ல இல்ல ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நைஸ். எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா சார் நிஜமா தான் பேசுறீங்களா? வாட்டர்மெலன் பரோட்டாவா? வாட்டர்மெலன் நல்லா பரோட்டா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசி வீரன் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் காமிப்பாங்க. உண்மைதான் கேட்டு பாருங்க. இன்டர்நேஷனல் ஷெஃப் அளவுக்கு வித்தியாசமா சொல்லிட்டே இருக்கீங்களே. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை சோ நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. சரளா ஒரு ஷெஃப் சேது வெட்டி பார்க்கறாரு உள்ள இருந்து. நைஸ், நிறைய கிரியேட்டிவா பண்றாரு. சரி, எனக்கு உங்ககிட்ட பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்கணும். உங்களுக்கு ஏன்ற ஆல்பபெட் ரொம்ப பிடிக்குமா? என்னது? ஏ ஆல்பபெட் ஏ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அதுல தான் நான் பார்த்திருக்கேன். ஹீரோஸ் அன்பு அரசன், அன்புக்கு அரசன், அரும்பொன், அதுக்கப்புறம் அமுதவேல், அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட ஆகாசி வீரன். ஆமா ஆமா நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்ல என் பையன் பேரு அன்புக்கரசு. ஓஹோ. ஆனா பசங்கள்ல அன்புக்கரசு பேர் வச்சதுனால தான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்க சொல்றது மாதிரி இப்ப பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவரே யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. ஏன் ஆகாச வீரன்ற பேர் ஏன் வந்தது இந்த கதையில? அதுக்கு காரணம் இருக்கா? ஆகாச வீரனுக்கு வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயில வேல் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சிருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. பார்த்தா நமக்கே சர்ப்ரைஸ். அது எனக்கே சர்ப்ரைஸ். அப்புறம் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். ஓகே, அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர். இந்த அகலத்துக்கு இருந்த பில்லரு நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்துனாங்க. நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா அது
ஆகாஷ்கரன் அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். எஸ் கண்டிப்பா நீங்க சொன்னக்கப்புறம் இந்த கோயிலை போய் எல்லாருமே பார்ப்பாங்க நம்புறேன். அண்ட் அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல 30 நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருக்கீங்க. செருப்பே போடாம ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். டெம்பிள்குள்ள கோயிலுக்குள்ளேயே சொல்றீங்க? அது கோயிலுக்குள்ள தானே அது. ஓகே 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 ஓகே. ஆனா அந்த மண் வந்து செம்மண்ணு, கால்லாம் அப்படியே எல்லார் காலும் ஐ திங்க் இட் டுக் லாட் ஆஃப் டைம் அதை க்ளீன் பண்றதுக்கு டெய்லி. இல்ல கால்லாம் பாலம் ஆயிடுச்சு. ஃபுல்லி அண்ட் ரெட் ஆயிடுச்சு காலெல்லாம். ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து. ஏன்னா இப்ப வெயில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சுட சுட மண்ணுல நடந்து போகணும். இல்லை அவங்க அந்த கேரக்டர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது, இவங்க படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம், ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார், நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி அப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், எதில் ஃபோன்லேயே எதில் இருந்திருக்காங்க, இது இடிச்சுப்பிட்டு இப்படி அப்படி. ஏன்னா ஒரு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஸ்கில் அது. நேருக்கு நேராக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருந்து ஒரு கதை சொல்லணுன்னா தான் அது நல்லாயிருக்கும். வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்கிறது. ஏன்னா சொல்கிற விதம் ஃபோன்லேயும் சொல்கிறது அது கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவங்க அழகாக அப்படியே உட்காந்து அது அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துலேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கதை அந்த பேரஸ் கேரக்டர் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இந்த பொண்ணு, அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்குது, அவர் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது. அவர் லீடு கொடுத்துட்டாரு, கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையாக இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அப்போவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதான் சொன்னாங்கல்ல, டைம் எடுத்துக்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, அதனால் என்னெல்லாம் சொன்னமோ அதான் சொல்கிறல. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது 2 பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சு கொஞ்சம் பார்த்தாங்க, ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சிடுவார் போல், ஏன்னா 4:30-5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானமில்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறதே மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேலே போய் நாங்கள் 4:30-5 மணிக்கு ஏறுறோம் மேலே. 5 மணி 5:30 இருக்கும் மேலே ஏறும்போது கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ணுற டயம் அங்கே வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தாசாங்க ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். இவங்க அனுப்பிச்சிட்டு ஆமாம் சார் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு. ஆமாம் மைண்ட் செட் ஆகிக்க எங்க நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. அது சாம்பிள் 10 மணி வரை சாம்பிள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே. என்னைக்காவது யோசிச்சிங்களா இவட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நிறைய தடவை நினச்சிருக்காங்க. நிஜமா சொல்கிறேன், இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும், அந்த சேம் என்ன சொல்கிறது ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ், அவங்க அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள். எனக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறது, அது தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது.
அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் துருதுரு. impatient. Yeah, because and the creativity for him it flows very naturally. Yes. And I enjoy அது வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னா எனக்கு ஓகே சரி பண்ணிடலாம்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூனோ வி டூ இட். பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற ஒரு அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்ங்கிறது அதுதான். தட்ஸ் வாட் வி என்ஜாய். நைஸ். ஆக்சுவலி சேது சாருக்கு வந்து எப்பவுமே வந்து அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான கேரக்டர். இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்ல நான் அதை சொல்லல. அந்த சாப்பாடு இன்னும் நிறைய எனக்கு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க நான் நித்யா சொன்னது அப்புறம் இது ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து சாரி ஆனோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லணும்ல, சாரிம்மா காடம் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெனரலாக வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேசணும் டப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் எதுக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சீனுக்கு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இருக்கும். எங்கள் ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ நான் இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமா எடுக்க போகிறோம் இல்லை அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது. அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக அதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் டெலிவரி நல்லா இருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது இந்த மூடு. ஸோ எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து எல்லாமே ஈக்குவல் தான். புரியுது. அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். ஓகே நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பாரு, எதுக்கு ஆகாச வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசி. இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால எல்லா ஷாட்டுமே அப்படி தானே. நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஓகே புரிஞ்சுது. ஓகே சார், ஐ டேக் இட் பேக். ஓகே. அண்ட் சேது சார் கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செட்ல இவர் வந்து ஆகாச வீரனுக்கு நிறைய ஃபேவரா இருந்தாரா? ஐ மீன் ரொம்ப வந்து பாசமா இருந்தாரா இல்ல பேரரசி கிட்ட பாசமா இருந்தாரா? சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். That's very true. Correct. சத்யஜோதி டி தியாகராஜன் போட்டுருக்காங்களா? பிரசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. ஒருவேளை நாங்கள் அவங்களுக்கு அங்காளி பங்காளியாக சொந்தக்காரங்களா இருந்தால் கூட அவர் தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நிலைமை தான். அப்படியா சார்? அவனுக்கு இதான் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்லை ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறது என்னென்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கும் ஃபஸ்ட்டு இது. நான் வந்து அது ரொம்ப ஆனால் 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மை தானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில் இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றான். நான் பார்த்து அடிங்க, மரியாதையா நடத்தினேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீன்ல மாதிரி. பேரரசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலாடி, உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி தான் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமா, பேரரசி உங்களை நல்லா பார்த்துக்கல, ஆகாசம் உங்களை நல்லா பார்த்துக்கலன்னா அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சார்.
சரி போங்க. ஓகே சார், இந்த படமே வந்து இவங்களோட காம்பினேஷன் இங்கேயே வந்து ஜாலியா இருக்கும்போது செட்ல இன்னும் கலகலப்பா இருக்கணும், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. படமே வந்து ரோம் காம் ஃபீல்ல இருக்கும்போது நிறைய காமெடி சீன்ஸும் இருக்கும். நீங்க எல்லாரும் ரசிச்சு சிரிச்சு பண்ண ஒரு சீன் ஏதாவது ஞாபகத்துல ஷேர் பண்ண ஒரு முடியுமா? சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே நம்ம எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பற்றி பேசுறது நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ் தீபாக்கா இருந்து சரவணன் சார்லேருந்து அந்த யோகி பாபு பக்கம் சார், அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி. ஆக்சுவலாக கதையில இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவ வந்ததுனால தான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்துல பெரிய சர்ப்ரைஸ்னா மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாகை பேசி அது டப்பிங் எடுத்துருக்கோம். நடுவில் அது டயலாக் அவங்களே எழுதிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீன்ல வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாக்கு வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோம்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகா ஷூட் பண்ணி ஷூட் நடுவில் she was growing up, நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவ சடனா பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவ வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவ ரிப்பீட் பண்றா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுறா. ஸோ அவளோட பேர் எடுத்து மேட்ச் மகிழினி பேர் நல்லா இருந்து. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலா அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவனு பண்ணிட்டே இருப்பான். அப்படியா? ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிருவா. அவங்க அப்பா பார்த்து சிரிச்சிருவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, ஓ அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், ஜாலி தான். எங்க கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். கிளைமேக்ஸ் சீன்ல ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 days அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தா. ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும், பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கண்ணத்தை இப்படி டச் பண்ணி மூஞ்சி திருப்பி பாப்பா, இப்படியெல்லாம் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழு அதை மூஞ்சிலே நேச்சுரலாக பண்ணுறா. அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் an emotional child. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமா ஒரு அது ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இல்ல, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு நீங்க அழறீங்க அழக்கூடாது. ஸோ நம்ம பண்ற சீன் எல்லாம் அவ நெஜோன்னு நினைக்கிறா obviously, and she is thinking this இல்ல. is இப்போ all a part. 2-3 டேக் போகும்ல, ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடல. ஆனா இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாவே இவங்க 3 பேரும் கணவன் மனைவி, இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே. இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து சொல்லும்போது இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்ல. நான் நினைக்கிறேன்னா ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷனை ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம். ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா
எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா ஆஹா. ஆக்சுவலா இப்ப சில சொல்லுங்க shots- கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து 100%. சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு போகணும். சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள், அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோளில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல. ஏன்னா அது அப்படியே நல்லா முழிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். சொக்கி விழுறாங்க. அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையா மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க. ரெண்டாவது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவாங்க. அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்கும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட அது ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்ட்ல இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வரும். ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் இவ்வளோ பேசிருக்கவே முடியாது. எஸ், நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னு எனக்கே போய் அவளை கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ஒவ்வொரு படத்துல நான் நிறைய குழந்தைங்க கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைங்க கூட ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்க அவங்கள வர வச்சிங்களா உங்களோட? நாங்களாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவ ஒரு நாள் வந்து எங்க கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே எங்க கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாய் எல்லாம் சொல்லி. ஆஹா. இப்போ சீரியஸான ஒரு கொஸ்டின் நீங்க மாட்டீங்க. இந்த படம் முடிஞ்சு லாஸ்ட் டே ஷார்ட் முடிஞ்சக்கப்புறம் நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? சேது சாரா, பாண்டியராஜ் சாரா, மகிழினியா? அது மகிழினி தான். ஆக்சுவலாக நித்யாவே சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்குது. ஷூட்டு முடியுது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு. ஷூட் இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாமே, டப்புன்னு ஒரு 2 வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் டப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவில்ல. அன்னைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் கொஞ்சம் இமோஷ்னலாக. டெஃபினட்டாக இந்த படத்தில் அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு யூனிட். அதுல இவங்க இல்லனா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் இல்ல யாரை மிஸ் பண்ணாங்க சொல்லாம தப்பிச்சிட்டாங்க. இல்ல அது எப்படி சொல்றதுன்னா எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்ல. இப்போ ஜெகன் இருக்கார்ல, அவர் எல்லாமே கூட இருப்பார். இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருந்தது, இந்த குழந்தைங்க, எங்கள் தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட ஹோட்டல் போனோம். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டலில் பிரிச்சுடுவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த லொக்கேஷன் இருக்குது சொல்லிட்டேன் சார். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொக்கேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதுலேருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பு கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு. இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்று பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டே நான் ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது
லொக்கேஷனு கூட இருந்தது, மொத்தமாக இருந்த வைப்பு. ஸோ அதனால் ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்தில் மட்டும் தான் இனிமேல் இருக்கும். நம்ம திரும்பி அங்கே ஒருவேளை ஒன்றா போனால் கூட இல்லை. நான் போனேன் சார் அதுக்கப்புறம். பார்த்தீங்களா? அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்கே அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை நான் அதை பார்க்கவே இல்லை. அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப வாழ்ந்துட்டோம். அது வந்து அழகரை கொண்டாந்து அழகர் வந்து இதுக்கு வருவார்ல, நீராட வருவார்ல, பல இடங்கள் அமர்ந்து வருவார். நாங்கள் செட்டு போட்டுக்க இடத்துல அழகரை கொண்டாந்து ஃபஸ்ட்டு வச்சுப்புட்டு மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம். அந்த இடம் வைபாவே செம்மையாக இருக்கும். அது அந்த இடத்துல அவ்வளோ வாழ்ந்துட்டு அதை பிரித்து அதை எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. சார் ஹோட்டலில் பிரிச்சாச்சுன்னு. நான் அந்த வீடியோ போய் பார்க்கவே இல்லை. அந்த விஷயம் ஏன்னா அது விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த ஹோட்டல் உட்காந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருந்தது. என்னன்னா நாங்கள் திரும்பி அங்கே போனால் கூட எங்களுக்கு வேறு வேலை இல்லை. இந்த மக்களோட போனதான் அது அது ஒரு வைப். அது ஆமாம், அது நிஜமாவே அது நீங்கள் படம் பாருங்க. பொதுவாக ஒரு படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும். இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறோம்னு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் வந்து நாங்கள் 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போகிறேன். 2 பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க? படத்தை இன்னும் 4 நாள் மெதுவாக பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கிறாங்க. எப்போவுமே எப்போ எனக்கு முடிக்கிறீங்க, என் கால் ஷீட் முடிஞ்சிருச்சு, நான் அப்படி சொல்கிறேன். அந்த அப்படிதான் இருப்போம் பொதுவாக. அதுதான் இருக்கும் பொதுவாகவே. இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம், அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பா இதை எடுத்துட்டான். ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே, அது டீமாக அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ள நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க, மெதுவாக முடிங்க சார், இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கும், மெதுவாக பண்ணுவோம். இல்லை முன்னாடி பரபரன்னு எடுக்கிறாருன்னு இருந்தது. கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரன்னு எடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து இவன் நித்யா வீட்டில் ஷூட் பண்ணது, எங்கள் வீட்டில் கடையில் ஷூட் பண்ணது, தூண்டிகருப்பு கோயில். இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஐயா கோயிலில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த படம்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு முறை கோயிலுக்கு போயிடுவோம், எல்லாரும் போகலாம் தூண்டிகர் கோயிலுக்கு. நான் இப்போ போயிட்டு வந்தேன். சும்மா இப்போ சொன்னீங்க, அதான் நான் பேசும்போது சொன்னார். நம்ம ஆடியோ லஞ்சுக்கு முடிஞ்சால் அங்கே எல்லாரும் தூண்டிகர் போனேன். ஒரு முறை போயிட்டு எல்லாரும் வர சொன்னாங்க. ஏன்னா போய் சாமி கும்பிட்டு வந்தால் பத்தாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, நம்ம சாமி கும்பிட போனால் போவோம், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. இப்போ நாங்கள் ஒரு 20-25 நாள் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லா கார்னர்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம், இல்லை உட்காந்துருப்போம், ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருப்போம். ஸோ எல்லா கார்னர்லையும் யாரோ ஒரு இப்போ குடும்பத்தாளுங்க 2 குடும்பத்தாளுங்க ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரில் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்போம், சீன் எடுத்திருப்போம். அதனால் திரும்பி போனால் அங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம். ஒரு 2-3 hours அங்கே போவோம் தூண்டிகருப்பர் கோயிலுக்கு டீமாவே போவோம். சார் இவ்வளோ பிளான் பண்ற நம்ம கண்டிப்பா இந்த படம் வெளில வரும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து அமோக வரவேற்பு பெற்றக்கு அப்புறம் பார்ட் 2 நாங்க எதிர்பார்க்கலாமா? குட் क्वेश्चन. ஆக்சுவலா நம்மளே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏதோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா தெரியல படம் மக்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதான் சார் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துச்சுன்னா நானும் டைரக்ட் பேசியிருக்கோம்னா சரி இது ஒரு மாதிரி இந்த 2 கேரக்டர்ல பேரரசி ஆகாஷ் இவங்களை வச்சு ஆக்சுவலா வந்து நிறைய பண்ணலாம். இல்ல இப்ப இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இது 2யுமே வச்சு ஐயா தான் சொன்னாரு, ஐயா இவங்க 2 பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா, இந்த ரைட்ஸ் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்களை வச்சு ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம். ஆகாஷ் நல்லா எழுதுவார். நான் எழுதலாம். இது வந்து ஆக்சுவலா பேரரசியும் ஆகாஷும் பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாருக்கும் மக்கள் பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலா நீங்க நம்புறதை விட ரொம்ப சீக்கிரமா யோசிச்சு நிறைய எழுதக்கூடிய மூளை அது. எழுதிக்கிட்டே எழுதுவாப்ல. அதனால அவரால் முடியாது. நான் சொன்னேன் பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப ஆகாஷ்வரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்க லவ் பண்ணுவோம், எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்களை மாதிரி இங்க இன்னொரு ரைட்டரும் இருக்காங்க, நீங்களும் நிறைய எழுதுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். எப்ப இருந்து நித்யாக்குள்ள பல பரிமாணங்கள் வந்துட்டே இருக்கு? ரைட்டிங் வந்து நான் ஆக்டிங்க்கு முன்னாடி நான் பண்ண விஷயம், ஆக்டிங் தான் லேட்டாக வந்தது. ஐ ஷோ ஆல்வேஸ் ரைட். சின்ன வயசுலேருந்தே நான்
போயம்ஸ் எல்லாம் எழுதுவேன் ரொம்ப சின்ன வயசுல. அது எனக்கு நேச்சுரலா வர்ற ஒரு விஷயம். ரைட்டிங் இஸ் ஓகே. சம்திங். ஆனா இதுல ஒரு சிங்க் இருக்கு சார். சின்ன வயசுல இவங்க ஆகாசத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப ஆகாச வீரனோட இருக்காங்க. She want to become a pilot it seems. become a pilot. என்ன ஒரு ரிசர்ச்ல என்ன ஒரு ரிசர்ச் சார் உங்களுக்கு போட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. சார் கவிதை. ஓகே சரி, இந்த மியூசிக் பத்தி பேசுறோம் ஃபைனலி. ஸோ மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரிலீஸ் ஆன 2 சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா சாங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் சாங் அதுல? எனக்கு ஆக்சுவலாக மூல வாடியும் பொட்டல மிட்டாய் இருந்தது. அப்புறம் ஆகாச வீரன் நேற்று இப்போ அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. அப்புறம் காத்து நேத்தல்னு அந்த பேத்தா சாங் பிடிச்சிருந்தது. இன்னொரு எல்லாமே சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் ஃபேவரட் நேற்று நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு பொட்டல மிட்டாய் பிடிச்சிருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்குது பொட்டல மிட்டாய். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்டா கேட்ட பாட்டு அதுதான். இல்லை அதனால அதான் பொட்டல மிட்டாய் தான். ஆனால் நான் அதுதான் இப்போ ஒரு ஆல்பத்தில் ஒன்று செம்மையாக இருக்கும் இல்லையா, அதனால செம்மையாக அது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கேட்க ஒன்றொன்னா அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லுவேன். இப்போ நேற்று நான் அப்படி சொல்ல வரேன். நான் இப்போ கார்த்திக் நேற்று அந்த மன்னிச்சிருன்னு ஒரு பாட்டு எழுதுறாங்கல்ல, அந்த பாட்டு இப்போ நான் திருவண்ணாமலை ஷூட் பண்ண அந்த பாட்டு இல்லை. இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. நீங்க என்ன கேட்கல கேளுங்க. அது ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு வந்து. அது நேற்று கூட இவர் சொன்னால 2004 போட்ட அந்த டியூன் வந்து சந்தோஷ் நான் 2004 போட்டதான். நேற்று சொன்னார் அவர் சொன்னார் 20-21 இயர்ஸ் ஆச்சு. அது ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அதனால எனக்கு சம்டைம்ஸ் எல்லாம் ஒரு ஆல்பமா இப்போ நம்ம படங்கள்லாம் விட்டு ஒரு ஆல்பமா ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்பமா இந்த படம் மாறினது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா சார். அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த படத்துல வந்து ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் நீங்க மாண்டேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு போய் இதுக்கு மியூசிக் போடுங்கன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சாங் இல்ல, பொட்டல மிட்டாய் சாங்கை தவிர எல்லா சாங்குமே எடுத்துட்டு பண்ணதுதான். எல்லாமே அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்க ஜஸ்ட் எடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து எங்க வரோம் தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அப்படிலாம் இல்ல. ஆமாமா அப்படியா? அப்படிலாம் சார் நீங்க சொல்லிருப்பீங்க, சொல்லாதே சொல்ல போறாங்க. நீங்க செய்யக்கூடிய ஆள் தான் 100%. அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு லொகேஷன் பார்த்தா லொகேஷன் இந்த லொகேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்க எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன். எடுக்க மாட்டேன், மாண்டேஜ் எடுப்பேன். சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். ஆமா, அது எல்லா சாங்லயுமே 2 டயலாக் வரும். எனக்கு என்னன்னா சாங்காவும் இருக்கணும், அந்த சாங்குக்குள்ள கதையையும் கடத்தணும், அந்த சாங்கு கதையை கடத்துறதுக்குள்ள 2 காமெடியும் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா that is his USP. அதுதான் அவங்களோட வே ஆஃப் working. இல்ல அது இல்ல அது யூனிக். அது இல்ல எனக்குள்ள ஐடியா இருக்கும், இந்த சாங் இங்க எடுக்கணும், இங்க இதுக்கு வேணும், இது ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், ஐடியால தான் எடுப்பேன். அப்படிதான் எல்லா சாங்குமே பண்ணோம். பொட்டல மிட்டாய் மட்டும்தான் ஒரு ஃப்ளோ பயங்கரமா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பொட்டல மிட்டாய் இப்ப அது எடுக்கிறதே வந்து அந்த ஐடியா இருந்தா எடுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. ஆனா யோசிச்சே இருப்பார்ல, ஒரு கதை எப்படி சொல்லணும் யோசிச்சே இருக்காங்க. அதனால எப்ப என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட பக்காவா இருக்கு. இதுவே 4 ஸ்கிரிப்ட் எழுதிப்பாரு அவர். ரொம்ப இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்லாம் 18 வருஷம் எழுதினேன். ஆமாம், அவருக்கு எழுதுறது போர் அடிக்காது, எழுதிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த மேட்டர் சொல்லுங்க, என்கிட்ட சொன்ன மேட்டர். அவர் எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு சொன்னார். ஒரு ஸ்கூல், அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் உருவாக்கின பழக்கம் அது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியமானதாக மாறி லைஃபாகவே மாறி லைஃப். சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். இல்லை சார் சொல்கிறதுனால சொல்கிறேன். இல்லை சார், ஏன் சொல்கிறேன். ஆமாம்மா, அது நிறைய பேருக்கு அல்ல, அது ஒரு இதை பார்க்குற ஒரு 1000ல் 10 பேருக்கு இம்ப்ரெஸ் ஆகும். கண்டிப்பாக. என்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது என்னை காப்பி ரைட் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து அந்த வருகை பதிவேடில் வந்து 8வது படிக்கும்போதெல்லாம் நான் தான் எழுதுவேன். என் எழுத்து அவ்வளோவா நல்லாயிருக்கும். எதுக்கு அது காரணம் என்னன்னா, 5வதுல மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லனா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துலலாம் திட்டி ஏதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டு அவங்க கொடுத்தோம்னா, எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மிக மிக நன்று. அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்கள் ஒரு போதை ஆகிட்டோம்.
அப்போ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதையாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதினாலும் ஓகே, இதைத்தான் எழுதணும், அவங்க பாடத்தை தான் எழுதணும். அது ரொம்ப முக்கியமான சார். நீ எழுது, சுவாரஸ்யமா எழுதுன்னு சொன்னா நின்றுக்கும். நீ எழுது, என்ன வேணா எழுதுன்னு இருக்கு, எழுது எழுது அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல, அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கணும். நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கே, நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிற நான் தான் அதிக மிக நன்று வாங்கியிருக்கேன். அப்போ என் எழுத்து அழகாக மாறுது. என் எழுத்து ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப சுமாராக இருக்கும். கணக்கு வீட்டு படம் போட்டு வரும்போது சின்ன கோடு இங்கிட்டு இருக்கும், பெரிய கோடு இங்கிட்டு இருக்கும்ல, பெரிய கோடை இங்கிட்டு வச்சு சின்ன கோடை இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன். எங்கள் ராமையாவத்தர் என்ன பண்ணுவார்னா, சூத்திரவாள் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்போ என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கும் அந்த அவங்க நல்லா இருக்கிறது ஒரு கணக்கு சார். சோம்பேறித்தனம் இல்லாமல் எழுதுறது. எனக்கு எழுதணும்னு ஆசை வரும், எப்பயாவது தான் எழுதுவேன் நான், ஆனால் எழுதுன்னு ஆசை வரும். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும், பிளாக் இருக்கும். ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, நமக்கே போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல, போர் அடி ஒரு மாதிரி எழுது, அது இன்னைக்கு வளர்ந்து 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 வந்து ஒருத்தர் வந்து இப்போ 18 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா, எங்கள்கிட்ட படிக்கும்போதும் சரி, ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிச்சும்போது எதாவது தோணும்ல, அவருக்கு சரின்னு பட்டனா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஏதோ எழுதிடுவார். எழுதும்போது தான் கேட்டேன், சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இல்லை. இன்னைக்கும் அந்த எழுத்து பழக்கம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாம் டிடிபி அடிக்கிறாங்க, எனக்கு அது வரவே வர, கையில் தான் எழுதுனேன். எனக்கு அதை அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்னைக்கு எழுத ஆரம்பித்தது இன்னைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். ஆனால் இவர் பேசும்போது நீங்கள் 2 பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இவருக்குள்ள ஒரு ஆக்டரும் இருக்கா மாதிரி எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகுது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே லீன் ஆனது இந்த படத்தில் தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக. அப்போ அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பைப் பண்ணது பேரரசி ஃபார் மீ. அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். வித்தியாசமான இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஓகே, இந்த பொட்டல மிட்டாய் அப்படின்ற சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். பொட்டல மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா நீங்களா? பொட்டலத்தில் வாங்கி பொட்டல மிட்டாய்னா இல்லை, பொட்டல மிட்டாய்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிட்டாயை பொட்டல மாதிரி பக்கத்து கொடுப்பாங்க, அது அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? பொட்டல மிட்டாய் தான். அதான் நான் பொட்டலத்துல வர மிட்டாய் பொட்டல மிட்டாய்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல பொட்டல மிட்டாய் அது ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு கவிஞருடைய கற்பனை. இல்லை, பொட்டல மிட்டாய் இருக்கு. அதாவது அவங்க சொல்றது மாதிரி பொட்டல ஊறுகாய் இருக்குல்ல, அந்த மாதிரி பொட்டல ஊறுகாய் சாப்பிட்டுருக்கேன் சார். சார் அந்த மாதிரி ஆக்சுவலா சுத்தின மாதிரி வரும் சார். அதான் அது பேர் பொட்டல மிட்டாய்னு எனக்கு தெரியாது. பொட்டல மிட்டாய்னா ஒன்று இருக்குது, கிராமப்புறங்கள்ல இருக்குது, அது இருக்கு. ஓகே, சரி, லாஸ்டா ஹோட்டல் ஓனரா தான் 2 பேருமே இருந்திருக்கீங்க. இந்த தலைவன் தலைவி 2 பேருமே ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ஹோட்டல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா கடகடன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர்ல யார் சொல்வீங்கன்னு பார்க்கலாம். நித்யா மேம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோட்டல்ல என்ன இருக்குமா? ஆமா, டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இவங்க தான் சொல்லுங்க, இவங்க தான் 2 பேரும் ஓனர். ஹோட்டல் ஓனர் நீங்க தானே? நீங்க தானே எழுதுனது எல்லாம். நீங்க தானே ஃபுல்லா எழுதுனது. ஒரு 10 சொன்னா கூட போதும் சார். ஹோட்டல் என்ன இருக்கு? 10 கடகடன் வரிசையா சொல்லுங்க. வரிசையா 10 மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சிக்கன். மட்டன் சிக்கன் புதுசா இருக்கே. மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, அப்புறம் மட்டன் சுக்கா. இல்ல இவங்களை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி. சரி, மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, 8 தான் இருக்கு. ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐரு மீன் குழம்பு, அப்புறம் என்ன போயிடுச்சு 50 ஆயிடுச்சு. நாட் பேட் சொல்லிட்டாரு. 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. ஓ, இவருக்கு தெரிஞ்ச சமைக்க தெரிஞ்சதா சொல்லிருக்காரு. நல்லா சாப்பாடு அவரு. இப்பதான் ஃபன்னே. மேம் சொல்ல போறாங்க. கம் ஆன் மேம். நான் சொல்லலாம். ஓகே,
தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் ரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா. அப்புறமா சிக்கனில் நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், சிக்கன் லாலிபாப், சார் ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, பாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அப்புறமா இருந்தது சார் மிலிட்டரி ஹோட்டல்ல இருக்க எல்லாமே சாப்பிட்டாங்க. அவங்க மதர்ல வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரா சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. பரவாயில்லையே சார், ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் போலயே நம்பி மேம். அதான் சொல்றேன், அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்ரஸ் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். வெரி நைஸ். ஆனா ஒன்று நிச்சயங்க, இந்த படம் பார்க்கும்போது கேன்டீனில் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஆமாம், இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு பயங்கரமாக இருக்கும். படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக விடுறா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். அந்த மூடு இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கான். இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து உணவை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எச்சி ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இப்போ ஆக்சுவலி சார் போன ஒரு வெட்டுங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் இந்த திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 25 படம் வந்து திரையில ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் யோர் ஃபேன்ஸ். ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில் ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க, அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃப், தன்னுடைய தலைவன் தலையோட தன் புருஷன் முன்னாடி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்கலாம் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட, ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோட இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம், வெளியூர்லாம் போயிருக்கோம். அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அதை ஏற்படுத்துங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவு இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போது வர்றதில்லை. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபில்ம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபில்ம். நைஸ். தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு கனெக்ட் ஆகும். இது வந்து இது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது, இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன், அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.